नमस्तेस्तु महामाये श्रीपीडेश्वर पूजिते சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் ரொம்ப புனிதமான ஒரு ஆஸ்பீஷியஸ் நாள். இன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் எப்போ கொண்டாடுறோம்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமைய வரலட்சுமி நோன்புன்னு தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா பிரதேசங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் கொண்டாடப்படுறது. ரொம்ப ஆந்திரா கர்நாடகால ரொம்ப விசேஷமா இதை கொண்டாடப்படுறது. ரொம்ப முக்கியமான நோன்பு, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நோன்பு. வரலட்சுமி அப்படின்னா வரம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி. லக்ஷ்மினாலே சகல செல்வங்களும் அதுல அடக்கமாயிடும். அது வித்யாகட்டும், தைரியமாகட்டும், வீரமாகட்டும், தனமாகட்டும், சந்தானமாகட்டும், எல்லாமே லக்ஷ்மி தான். லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கட்டும் அப்படின்னா அந்த குடும்பத்துல எல்லாமே நிறைஞ்சிருக்கட்டும்ங்கிறது தான். அதை எல்லாத்தையும் வரமா கொடுக்கக்கூடியவள் இந்த வரலட்சுமி. இந்த வரலட்சுமிய பிரார்த்தனை பண்றதுன்னு ஒரு பக்கம், இத்தனை வரங்களையும் கொடுத்ததுக்கு வருஷம் வருஷம் இந்த வரலட்சுமிய நன்றி சொல்றதுக்குன்னு இந்த பூஜையை எடுத்துக்கலாம். ஏன்னா அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி அத்தனையும் கொடுத்துருக்கா, அதுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும். இந்த அஷ்டலக்ஷ்மின்னு சொல்றோம், அஷ்டலக்ஷ்மியோட இன்னொரு லக்ஷ்மிய நாங்க சேர்த்துக்குவோம், என்னன்னா திருப்தி லக்ஷ்மின்னு சொல்லுவோம். எத்தனை லக்ஷ்மி இருந்தாலும் இந்த திருப்திங்கிறது ஒண்ணு இருக்கிறப்போதான் அந்த லக்ஷ்மி வந்ததோட பூர்ணத்துவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வரலட்சுமி எல்லா வரங்களையும் கொடுத்து எல்லாருக்கும் திருப்தியையும் கொடுப்பாள், எல்லாருக்கும் மனசுல சாந்தத்தை கொடுப்பாள். இந்த நோன்பு எடுக்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை தயார் பண்ணி வச்சு அம்பாலே வர்ற மாதிரி, நம்ம அம்பாலே வர்றா, வாஸ்தவமா அதுதான். லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நவராத்திரியில எப்படி எல்லா பெண்களையும் நம்ம அம்பாலா பாவிச்சு நம்ம நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயமும் செய்வோமோ, அது போல வரலட்சுமி நோன்பு அன்னைக்கும் நம்ம அதை செய்வோம். எல்லா ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வீட்டுக்கு அழைச்சு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி என்ன செய்வோமோ அதெல்லாம் செய்வோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான பூஜை, எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு பூஜை. சுமங்கலி பிரார்த்தனை இதுல முக்கியமா எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், புத்திர பௌத்திரர்களோட இருக்கணும், நிம்மதி இருக்கணும் வீட்டுல, அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இது. வருஷத்து முழுக்கத்துக்குமே சார்ஜ் பண்ணிக்க கூடிய ஒரு நாள். வருஷம் முழுக்க லக்ஷ்மி வாசம் இருக்கட்டும் நம்ம வீட்டுல அப்படிங்கிறதுக்காக. அதனால நாங்க எல்லாம் அதுக்குதான் இங்க கூடியிருக்கோம். எல்லாருமா நாங்க இங்க சேர்ந்து கொண்டாடுவோம் இத. வீட்டுல ஒரு பக்கம் ஒரு வரலட்சுமிய வச்சு நாங்க எல்லாருமே அலங்காரம் பண்ணினாலும் இங்க கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போதுமே ஒரு மகத்துவம் அதிகம்னு சொல்றதுனால இங்க எல்லாரும் நாங்க எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இங்க வரலட்சுமிய நாங்க கொண்டாடுறோம். இந்த நேரத்துல நீங்களும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ராமகிருஷ்ண ஹரி. நம்ம வரலட்சுமி நோன்பு பண்ண போறோம், வெள்ளிக்கிழமையே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாரத்துல இருந்தே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்குண்டான ஆயத்தங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடை மொதல் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். உடல் மனம் எல்லாத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். பூஜை ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணி சாமி படம்லாம் தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு, அடுத்து நம்ம வரலட்சுமி அம்பால கலசத்துல ஆவாகனம் பண்ணணும். ஸோ கலசத்துல பண்ணலாம், விளக்குல வரலட்சுமி அம்பாள் பண்றாங்க, இப்ப ரெடிமேடாவும் பண்றாங்க. என்னதான் நம்ம ரெடிமேடா வாங்கி பண்ணாலும் வீட்டுல கலசத்துல பச்சரிசி போட்டு அதுல காசு, மஞ்சள், தங்கம், வெள்ளி எல்லாம் போட்டு அது மேல பூரண தேங்காய் வச்சு அதுல வரலட்சுமி ஆவாகனம் பண்ணி கும்பிடுறதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும். பின்னர் அதுக்கு பிரசாதம், பாயாசம், கொழுக்கட்டை, அப்பம், சுண்டல் இதெல்லாம் வச்சு நம்ம பிரசாதம் நைவேத்தியம் பண்றோம். பாடல், அம்பாளுக்கு பிடித்தமான பாடல்கள் பாடி அவளை வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடும் போது வரலட்சுமி பூஜையில மகிழ்ந்து நம்மளுக்கு எல்லா வரமும் கொடுப்போம். நன்றி. என்னுடைய பேர் சுகன்யா கைலாஷ். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஸ்ரவண மாசத்துல வர இந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து நமக்கு அமைஞ்சது பூஜை பண்றதுங்கிறது நமக்கு ஒரு உகந்த நாள். சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு எல்லாம் நல்லது.
சுமங்க பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி இது ஒரு தொன்று இது ஒரு பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பூஜை செய்யறதுனால நம்ம குடும்பத்துல செல்வ வளமும் லட்சுமி கடாசமும் நமக்கு கிளம்பும். அது மட்டும் இல்லாம தனியா வீட்டுல செய்யறதோட இந்த மாதிரி ஒரு கோயில்ல இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மெய்யன்பர்களோட சேர்ந்து செய்யறப்ப நம்மளோட பிரார்த்தனைக்கு இன்னும் அதிகமான பலன் இருக்கும். கூட்டு பாத்தனைங்கிறது முக்கியமானது. அதனாலதான் நம்ம கோயில்ல வந்து இதை இத்தனை வருஷமும் விடாது சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. ரதிபிரியா லட்சுமி நாராயணன், திருச்சி.
नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदास्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशि जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकार भूषिते जगत्सिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते।